மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் 3 நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாரி, 3 நபர்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். ஒன்று தீர்க்கதரிசியாகிய எலிசா, இரண்டாவது வேலைக்காரனாகிய கேயாசி, மூன்றாவது சுனேமியால் கணம் பொருந்திய ஸ்திரீ. அவள் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அந்த சூனேம் தேசத்தை சேர்ந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, தேவன் தரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துதல். ஆமென். தேவன் தரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துதல். ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதற்காக தான் இந்த உலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இந்த சபைக்குள்ள மட்டும் இருக்கிறவங்க கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனை பேர்களை கர்த்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ அவள் ஒவ்வொருவருமே பயன்படுத்துகிற நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக மக்களுக்கும் அநேக சந்தர்ப்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். அதாவது நம்முடைய வாழ்க்கையில தற்செயல் என்ற ஒரு வார்த்தையை நாம் இணைக்க கூடாது. ஆமென். உலக மக்கள் சொல்லலாம், எனக்கு தற்செயலா இது நடந்தது, தற்செயலா இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா தேவ பிள்ளைகளாகி நமக்கு தற்செயல் என்று ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆமென். ஒரு சிலத்தில் நாம் அதை தவறான வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் அதுல கர்த்தர் இடைப்பட மாட்டார். அப்படி இல்லாமல், ஏன்னா அவர் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்கிற, எதன் மீது விசுவாசிக்கிறீங்க? ஆமா. அப்ப தீமையை கொடுத்துட்டு ஆண்டவர் தான் கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் தீமையை செய்ய மாட்டார். எல்லா காரியத்திலும் நமக்கு நன்மை மட்டும்தான் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அப்ப ஒவ்வொருவரும் பயன்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இதுல அவரவர்களுடைய தகுதிக்கேற்றபடியும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒரு இடத்துல தகுதியுமே ஆண்டவர் எதிர்பார்ப்பது கிடையாது. தகுதி தேவையில்லைன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. தகுதியை நம்ம வளர்த்துக்கணும், அது நல்லது. ஆனால் அவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பிட்டால் தகுதி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம பயன்படுத்தப்பட்ட சீஷர்களை பார்க்கிறோம். நல்ல எக்யூப்மெண்டான டாக்டர்ஸை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். லூக்கா ஒரு நல்ல மருத்துவர். அதே போல பேதுரு படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் நல்ல மீன் பிடிக்கிறவன். அப்ப இப்படி ஒவ்வொருவரையுமே கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின விதங்களை நாம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் எல்லாரையுமே பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். ஆனால் அதை நாம் பயன்படுத்த அமைத்துக் கொள்ளுகிறோமா என்பதுக்கு தான் இங்கே ஒரு $1,000,000 ஆமென். யாரையுமே ஆண்டவர் தள்ளி வைத்து பார்ப்பது அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை மதிக்க தெரிந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த உலகத்திலே பெயரும் புகழும் மேன்மையும் இருந்து பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனை கண்ணோக்கி பார்த்தவர் நம்முடைய ஆண்டவர். அது நம்மளே ஒரு சில சாட்சியா இருக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். அப்ப தேவன் கொடுத்த மேலான சந்தர்ப்பம் இங்கு எப்படி பயன்பட்டது என்பதை நாம் இங்கு பார்க்க போகிறோம். தேவன் தரும் சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துகிறோமா அல்லது அலட்சியப்படுத்துகிறோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து போகிறதுக்கு உண்டான வழி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சந்தர்ப்பங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருவது. அந்த சந்தர்ப்பங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அதை பாசிட்டிவா, அதை நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதை இழந்து போனா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, தேவன் இங்கு கொடுத்த மேலான சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வர வேண்டிய ஒரு மனிதன் கேயாசி. ஆமென். ஏன்னா எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த வரிசையிலே கேயாசி என்று தீர்க்கதரிசி வர வேண்டும். ஆனால் இங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் டிஃபரெண்ட். இங்க ஒரு மாற்றம் நடந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கர்த்தருக்கு நல்லவராக இருப்பாராக. ஆனா கேயாசி ஒரு பிரில்லியன்ட் மேன்.
அவன் நல்ல தகுதியான ஒரு மனிதன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென். நமக்கிட்ட கூட அநேக தகுதிகள் இருக்கலாம். ஆனா அந்த தகுதிகளை வைத்து கர்த்தருக்கு பயன்படுத்த பண்ண முடியாது. அவர் கொண்டு வருகிற பாதைகளை, அவர் கொண்டு வருகிற காரியங்களை அனலைஸ் பண்ணி அதில் டிராவல் பண்றவனுக்கு மட்டும்தான் முன்னாடி கொண்டு போக முடியும். இப்போ என்னை விட எத்தனை பேர் கீழே தகுதியா இருக்கிறீங்க? அப்ப அதை விட எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்ப ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தின சந்தர்ப்பங்களை நான் உறுதியா பிடிச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னை விட படிச்சவங்க நல்லா நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, என்னை விட பிரசங்கம் பண்ண நிறைய பேர் இருக்கிறீங்க, நல்ல பாடுறவங்க இருக்கிறீங்க, நல்ல கிருபைகள் இருக்குது. ஆனா என்னை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம், அவ்வளவுதான். வேற எந்த குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இல்லை என்பது எனக்கு தெரியும். அப்ப எனக்கு ஏற்படுத்தின என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய விதங்களை என்னிடத்துல கொண்டு வரும்போது நான் உறுதியா பிடிச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவன் எதிர்பார்த்தபடி அவன் என்ன பண்ணல, இங்கே நடந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏன்னா எலியாவுக்கு பின்பு ஒரு பெரிய அழைப்பு எலிசா கிட்ட வந்தது, அதை உறுதியா பிடிச்சான். ஆனா எலிசா கூட எவ்வளவு நாள் டிராவல் பண்ணா அப்படின்னு ரொம்ப கிளாரிபிகேஷன் இல்லை. ஆனா கேயாசி ரொம்ப நாள் டிராவல் பண்ணான். ஆமென். எலியாவினுடைய அழைப்பு முடியும் பொழுது எலிசா கிட்ட அந்த அழைப்பு போகும்போது உடனே அவன் எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்துட்டான். உடனே அந்த கொஞ்ச நாள்லயே அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நமக்கு இந்த வேதத்துல எவ்வளவு நாலு நேரங்கள்லாம் ஒண்ணுமே குறிப்பிடப்படாது. இப்போ எலியாக்கும் எலிசாக்கும் நம்ம எண்ணத்துக்கும் 2 மாசம் வச்சுக்கோங்களேன். ஆனா எலிசாக்கும் கேயாசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் இருந்திருக்கலாம். ஏன்னா அக்யூரேட்டா டேட் பை டைம் நமக்கு இந்த வேதத்துல கொடுக்கல. அந்தந்த மனிதர்களை குறித்த நோக்கங்கள் குறிக்கப்பட்டிருக்கே தவிர இந்த டைம் இந்த டேட் அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் காரியங்கள் மாறிக்கிட்டே இருந்தது. அதனால யோவான் எழுதுகிறார், இந்த ஆண்டவர் செய்த அற்புதங்களை வேதத்தில் எழுதினா நமக்கு என்ன பண்ணாது, இடம் பத்தாது. அப்ப நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. அதுக்கு எல்லாமே சரித்திரங்கள் தான் ஆராயணும். நம்ம சரித்திரத்தை ஆராய்வதற்கு நேரங்காலம் நமக்கு போதாது. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ அவனுக்கு பிறகு எலியாவுக்கு பிறகு எலிசான் வந்தது. எலிசாவுக்கு பிறகு அழைக்கப்பட்ட இந்த கேயாசி அந்த அழைப்பின் ஆசீர்வாதங்களிலே நிலைத்தில்லை. ஆமென். எலியா நிலைத்திருந்த அந்த ஆசீர்வாதம், எலிசா நிலைத்திருந்த அந்த ஆசீர்வாதம் கேயாசு கிட்ட வரும்பொழுது அவன் அழைப்பின் ஆசீர்வாதங்களுக்கு செவி சாய்க்காமல் உலக ஆசீர்வாதங்கள் மத்தியிலே செவி சாய்த்தான். ஆமென். அழைப்பின் ஆசீர்வாதம் ஒன்று உண்டு, அழைக்கப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த அழைப்பின் ஆசீர்வாதத்தில் அவன் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் கேயாசியோ லௌகீக ஆசைக்கு தன்னை திருப்பினான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலே தேவன் வைத்த பெரிய திட்டத்தை அவன் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ இங்க ஒரு பெரிய டிராவல் நடக்குது. அது நீங்க மொத்தமா வாசிங்கன்னா தெரியும். அடிக்கடிக்கு இந்த எலிசா எங்க போறாரு, சூனமித்தியால், அந்த சூனமியால் என்ற ஊருக்கு கனம் பொருந்திய அந்த அந்த ஏரியாவுக்கு போகும்பொழுதே அவன் வீட்டில் தான் போய் தங்குறான். எப்படி இயேசு பெத்தானிக்கு போகும்பொழுதெல்லாம் மரியாள் வீட்டில் தங்கினாரோ அதே போல இந்த எலிசா இந்த சூனமியால் என்ற நாட்டுக்கு போகும்பொழுது கனம் பொருந்திய ஸ்திரீயின் வீட்டுக்கு தங்குறது வழக்கமா இருக்கிறது. இது அடிக்கடிக்கு பார்த்து அந்த ஸ்திரீ என்ன பண்றா, இவருக்கென்று நல்ல ஒரு மெத்தையை அவ ஆயத்தப்படுத்துறா. எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஒரு ஊழியக்காரர் வந்தா கனப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது நாம இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அடிக்கடிக்கு பிரயாணப்பட்டனா அவர் கூட யார் இருந்திருக்கணும், கேயாசி இருந்திருக்கணும். ஆமென். அப்போ அதனுடைய நோக்கங்கள்லாம் இவனுக்கும் தெரியும். அவருக்கு மேல படுக்க போட்டிருந்தா இவரு கீழே கீழே படுக்க போட்டிருப்பாங்க, பாய்க்கு கொடுத்துருப்பாங்க, இல்லை எப்படியோ அவர் தன்னுடைய காரியத்தை கூடவே செஞ்சிருப்பார். அப்போ அந்த டிராவலிங்லயே இருந்த ஒரு நேரம் வரும் பொழுது அப்போ அந்த எலிசா கேட்கிறாரு, நான் இங்க வரேன், எனக்கு எல்லாவற்றையும் நல்லா செஞ்சு கொடுக்குறீங்க, நான் என்ன உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அப்ப இல்ல நான் நல்லா இருக்கிறேங்க, எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல அப்படின்னும் பொழுது அதை விட்டுட்டான். அப்ப திருப்பி கேட்கும் பொழுது அவர் சொல்லாத போது கேயாசியை தான் கூப்பிடுறாரு, இவளுக்கு என்ன தேவை. ஆமென். அப்ப இது யாருக்கு தெரிஞ்சிருக்குது, கேயாசிக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ எல்லாவற்றையும் அறிந்து வைக்கிற நல்ல பக்குவம் கேயாசிட்ட இருக்குது. எதுக்காக இங்க வந்திருக்கிற, அந்த குடும்பத்தின் நோக்கம் என்ன, அந்த குடும்பத்தின் தேவை என்ன, அந்த குடும்பம் எதற்காக இருக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய எல்லாவற்றையும் நல்லா அறிஞ்சு வச்சிருந்த ஒரு மனுஷன். இதுல தேறினவதான் இருந்தான், நல்லதுதான். ஆனா அதுல மட்டும் தேறி ஒரு பலனும் கிடையாது. நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றதுல மட்டும் நம்முடைய எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும், ஆனா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்முடைய நாலேஜை மேல கொண்டு வந்துடாது. ஆமென். இப்போ எலிசாக்கு தெரியல, ரைட்டு, கேயாசிக்கு தெரிஞ்சது, ஸ்தோத்திரம். ஆனா அதனால என்ன பலன் இங்க வந்ததுன்னா ஒண்ணும் கிடையாது. அவன்
எலிசாவை பின்தொடர்ந்து பெற வேண்டிய அபிஷேகத்தை பெறாமல் உலக விதமான நாலேஜை மட்டும் வளர்த்துக்கிறதுல ரொம்ப குறிப்பா இருந்தான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. எனக்கு எல்லாமே தெரியுதுங்க, அவங்கள பத்தி தெரியுது, இவங்கள பத்தி தெரியுது, அதெல்லாம் நடக்குது. இதனால நம்ம வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நம்ம இன்னொருவர் பத்தி தெரிந்து வைத்துக் கொள்வதனால் மட்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேல வந்துடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ அவளுக்கு பிள்ளை இல்ல, அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் அவ விவரமா சொல்றான். அப்ப அதுக்கு உண்டான காரியங்களை அவ ஏற்படுத்தி ஜெபிக்கிறான். ஜெபித்து வந்ததுக்கு அப்புறம் அந்த மகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பிறந்ததை நாம இங்க பார்க்கிறோம். ஆமென். அப்போ இதை அறிந்து கொண்டு அவனாலே எலிசாவின் தேவன் மேலே இருந்த வாஞ்சை அவன் பக்கம் திருப்ப முடியல. ஆமென். இப்ப இந்த சபைக்கு வந்து பாஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்வதனால மட்டும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள போறது கிடையாது. எங்களை நடத்துகிற ஆண்டவர் மேல நீங்க எந்த இடத்துக்கு வாஞ்சியா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். அதாவது பார்க்கும் போது தீயா வேலை செய்யறத ஆண்டவர் பார்க்க மாட்டார். அப்ப பாஸ்டர் பார்வைக்கு வேலை செய்யறத பரலோகம் ஏத்துக்காது. ஆமென். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்துவதற்கு நமக்கு நல்ல கிருபைகள் தேவை. அதற்குண்டான தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை தேவை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல இந்த மனிதனை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். கேயாசி பயன்பட வேண்டும் என்ற நல்ல கிருபைகள் அவன்கிட்ட இருந்தது. ஆனால் அது எல்லாமே இவன் பயன்படுத்த தவறிவிட்டான். அல்லேலூயா. அப்ப இதுக்கப்புறம் 29-35 வரைக்கும் அதை வாசிருங்க. இதே பகுதியில் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பாருங்க, போதும் எடுத்துங்க. இந்த இடத்துல அவ பிள்ளை என்ன ஆச்சு? இப்போ மறைச்சு போயிடுச்சு. இப்போ யாருக்கிட்ட வரா? நீங்க சரியா கவனிக்கிறீங்களான்னு நான் பாக்குறேன். இப்போ யாருக்கிட்ட வரா? எலிசா கிட்ட தான் வராரா? ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க. எலிசா கிட்ட தான் வரான். நான் மாத்தி மாத்தி கேட்டாலும் நீங்க ஆன்சர் ஒன்னதான் சொல்லணும். ஆமென். எலிசா கிட்ட தான் வரா. என் பிள்ளை என்ன ஆயிடுச்சு? மறிச்சு போயிடுச்சு ஆண்டவனேன்னு சொல்லி காலில் விழும் பொழுது இங்க எலிசா என்ன பண்றான்? முதல்ல இடையை கட்டி கொண்டு எலிசாவுடைய தடிய கேயாசி கையில கொடுத்து நீ போ. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுல அந்த ஊழியக்காரன் சரியா இருந்தார். ஆமென். ஏன்? இந்த ஊழியக்காரனுக்கு தெரியுது இந்த மனுஷனும் பயன்படணும். இந்த மனுஷங்கிட்ட தடியை கொடுத்து அனுப்புறாரு. எப்பா நீ போய் அந்த தடியை வச்சு அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இவனும் போனான். போய் தடியை வச்சான். ஒன்னும் நடக்கல. திருப்பி என்ன பண்ணியாச்சு? வந்தாச்சா? திருப்பி வந்தாச்சு. அப்போ இவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை இவன் பயன்படுத்தி கொள்ள என்ன பண்ணல? விரும்பல. மோசேயினுடைய கோல் ஆரோன் கை போகும்பொழுதும் அது மோசேயின் கோலா தான் இருந்தது. அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, எல்லா கிரியைகளும் நடந்தது. ஆனா இங்க ஒரு ஊழியக்காரன் பாரத்தோடு எப்பா அந்த பிள்ளை செத்து போச்சு, கோலை கொண்டு போகும்போது சொல்ற, எவங்கிட்டே பேசாத, எவனையும் பார்க்காத, எவன் பக்கமும் திரும்பாத, நீ ஸ்ட்ரைட்டா போ, அவன் மேல வை, அங்க அற்புதம் நடக்கும்னு சொல்லி தான் அனுப்புறார். ஆனா அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு அர்ப்பணிப்பு அவங்ககிட்ட கிடையாது. தபதபன்னு ஓடி போய் கொம்பை நம்ம பக்கத்துல வச்சு எடுத்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி தபதன்னு ஓடி வரான். ஆண்டவரே நான் போனேன் வச்சேன் ஒண்ணுமே நடக்கல, ரிப்போர்ட் பண்றான். ஆமென். தனக்கு நடந்தது குறித்து என்ன பண்றான் இங்க? ஒருவேளை அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? அவன் பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கணும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே
இந்த வாய்ப்பை எனக்கு என் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ என்னை பயன்படுத்துங்க. இந்த இடத்துல என்னை ஏதாவது செய்யுங்க ஆண்டவர். இந்த கோலை வைத்து என்னை ஏதாவது செய்யுங்கன்னு ஒரு பாரமோ, ஒரு தாகமோ, ஒரு வாஞ்சையோ, ஒரு அர்ப்பணிப்போ அவங்ககிட்ட கிடையாது. ஆனா சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்த என்ன பண்ணல? விரும்பல. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஒரு முழங்கால் படிட்டு இருக்கலாம். ஆண்டவனே என்னை பயன்படுத்தி இதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லி அவன் கதறி இருக்கலாம், கண்ணீர் வடிச்சிருக்கலாம், தன்னை அர்ப்பணிச்சிருக்கலாம், தன்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா ஒன்றுமே அவன் என்ன பண்ணல, செய்யல. அங்க என்ன நடந்ததோ அப்படியே கொண்டு வந்து என்ன பண்றான்? ரிப்போர்ட் மட்டும் பண்ணான். இன்னைக்கு நம்மள கர்த்தர் இப்படி இடத்துல பயன்படுத்தினா நீங்க ரிப்போர்ட் கொடுக்கிற ஆளா இருக்க கூடாது. இதுல என் கிரியை வெளிப்படணும் ஆண்டவரே, நீங்க கர்த்தர் சமூகத்தில் போராடுற ஆளா இருக்கணும். உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஊழிய வாய்ப்புகளை, உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதான கர்த்தர் கிரியைகளை, அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கொடுத்தாருங்க, நான் போனேங்க, ஒரு பாட்டை பாடினங்க, வந்தங்க அப்படின்றதுல ஒரு பலனும் கிடையாது. எங்க பாஸ்டர் ஒரு ஊழியம் கொடுத்தாரு, கேசன் நடத்த சொன்னாரு, நான் போனேன், ஆள் இருந்துச்சு, 2 பாட்டு பாடினேன், ஏதோ வசந்த சொன்னேன், நான் வந்துட்டேன். சண்டே ஸ்கூல் கொடுத்தாரு, ஏதோ போனேன், ஏதோ நடத்தினேன், ஏதோ வந்துட்டேன். உங்ககிட்ட நாங்க ரிப்போர்ட் கேட்கறதுக்கு ஊழியத்தை கொடுக்கல. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடத்துவது வேலை இல்லை, அந்த இடத்துல கிரியை உண்டாக்குவதற்கு தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த கிரியைக்கு நாம் தான் நம்மை அர்ப்பணிக்கணும். ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல நான் போற குடும்பத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நான் எடுக்கிற ஊழியத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு கதறி கூப்பாடு போட்டு கண்ணீர் வடிக்கிற இடத்துல தான் கிரியை நடக்கும். எப்பா உனக்கு குத்துட்டாருப்பா, நம்ம வாரம் கரெக்டா போயிடணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது பாட்டை பாடணும், தெரிஞ்ச பசங்க ஏதோ ஒன்று பண்ணணும், வந்துடணும். ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஆதாம் ஏவல் கனியை பறிச்சா, இவன் சாப்பிட்டான், இவனை கொடுத்தான், இதே கதையை சொன்னா அந்த பிள்ளை சொல்ல, ஏக்கா நான் 10 சண்டே ஸ்கூல்ல இந்த கதையை கேட்டேன், இந்த கதையை சொல்லாத. கண்டிப்பா சொல்லும். அப்ப இன்னைக்கு நாம் எந்த நோக்கத்தோடு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துகிறோம்? கிரியை செய்வதற்கு நாம் நாமே அர்ப்பணிக்கிறோமா சந்தர்ப்பங்களிலே? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, என்னை பயன்படுத்தும் என்ற ஒரு நோக்கம் இவனிடத்தில் என்ன இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப தேவன் சந்தர்ப்பத்தை கொடுக்காதவர் அல்ல, அந்த சந்தர்ப்பத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆமென். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னார வர பார்க்கணும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் எப்படி ஊழியத்துல மேல வர முடியும்னு பார்க்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தாமல் அலட்சியப்படுத்தும் பொழுது நிறைய பேர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேல வந்ததை பார்த்திருக்கிறோம். நிறைய பேர் சந்தர்ப்பத்தை ஒரு பெருசா எண்ணாம ஊழியத்தை ஒரு அற்பமா எண்ணி, ஜபம் தானே, இதுதானே, அதுதானே அப்படின்னு நினைச்சு அற்பமா எண்ணி கீழே போனதையும் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். கடமைக்காய் செய்வதல்ல, கடமைக்காய் செஞ்சா ஒண்ணுமே நடக்காது. இந்த கேயாசி கடமைக்கு தான் செஞ்சான். எலிசா சொல்றாப்புல, நான் போனேன், ஏதோ பண்ணேன், திருப்பி வந்துட்டேன், எப்பா இதெல்லாம் பண்ணமா ஒண்ணுமே நடக்கல. ஆமென். எலிசா விசுவாசமா தான் அனுப்புறான், எப்பா நீ போ, உன் கோலை அங்க வை, அங்க அற்பம் எழுந்துருவான். ஆமென். அப்ப அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கேயாசிக்குள்ள இல்ல. அதே விசுவாசத்தோடு தான் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பயன்படுத்துகிறார்கள். எதற்கு? எங்க பிள்ளைங்க போனா அற்புதம் நடக்கும், எங்க பிள்ளைகள் போனா மாற்றம் நடக்கும், எங்க பிள்ளைகள் போனா ஏதோ ஒரு கிரியை அங்க நடக்கும். ஆமென். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லாவற்றிலும் ஆமென் நடத்திட்டு வர்றதுக்கு எக்யூப்மெண்ட் பண்ண ஆட்கள் தேவையில்லை. இன்னைக்கு ஏஐயே போதும் நடத்திட்டு வர்றதுக்கு. உங்களை கர்த்தர் சபையில வச்சு உருவாக்குற நோக்கம் என்ன? நீங்க போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இது ஆபீஸ் கிடையாது, ரிப்போர்ட் கொடுத்து சம்பளம் வாங்குறதுக்கு. நாங்க சம்பளமும் கொடுக்கறதுல நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த நோக்கத்துக்காய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆத்தும ஆதாயம் நடக்கணும். அந்த பாரத்தோடு தான் ஊழியம் நடக்கணும். ஆமென். அந்த பாரம் இல்லாமல் எந்த ஊழியமும் அது கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை எளிவாய் பயன்படுத்துறது சமம். நம்ம போற இடத்துல ஆத்தும ஆதாயம் நடக்கணுன்ற ஒரு பாரத்தோடு தான் ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துகிற விதங்களை கர்த்தர் பார்ப்பார்.
ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. அப்போ எல்லாவற்றிலும் திடீரென்று தான் கர்த்தர் அந்த காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். எங்க பாஸ்டர் திடீர்னு சொல்லுவார், எப்பா பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்றவாரு. அவர் சொன்ன உடனே அது பியாடம். ஏன் முன்னாடியே சொல்லி ரெடியா வந்துருப்பா இந்த வாரம் பிரசங்கம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். திடீர்னு செகண்ட் சர்வீஸ் நீ பிரசங்கம் பண்ண அப்படின்றவார். இங்கெல்லாம் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு போனா பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்றவார். அப்ப நமக்கு சந்தர்ப்பம் எப்போ வரும் தெரியாது. ஆனா வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கணும். ஆமென். நம்ம எதிர்பார்க்கிற நேரம் நான் சரியா ஆயத்தமா இருப்பேன், நீங்க சரியா வந்திருப்பீங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ண சொல்லுவாரு, ஒன்னும் சொல்ல மாட்டார். நீ ப்ரிப்பரேஷனா வந்திருப்ப, பைபிள் எல்லாம் படிச்சு நல்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பரா வந்திருப்ப, அன்னைக்கு உன் பக்கம் வார்த்தையே திரும்பாது. ஆமென். நான் நிறைய அப்படி பட்டிருக்கிறேன். எதிர்பார்க்காத நேரத்தை தான் ஆண்டவர் திருப்புவார். எப்பா நீ எழுந்து பிரசங்கம் பண்ணு, நீ எழுந்து பாட்டு பாடு, நீ எழுந்து ஆராதனை பண்ணு. ஆமென். அப்ப அதெல்லாம் இல்ல 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 இல்லன்னா நான் இங்க இல்ல இல்லன்னு ஆயிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்த கற்றுக்கொண்டேன். ஆமென். எதையுமே நான் அற்பமா எண்ணியோ அசட்டை பண்ணியோ விட்டு இருந்தேனா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்று இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களை கொடுக்க மாட்டார், சந்தர்ப்பத்தை கொடுத்து பயன்பட வைப்பார். ஆமென். நமக்கு கால நேர சூழ்நிலை வர வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்க மாட்டார். அவருக்காக பயன்படுவதில்லை. அவர் எப்பொழுது வேணா தன்னுடைய திட்டத்தை உள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஊழியத்துல மட்டுமல்ல, ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு நல்ல ஹைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எதிர்பார்த்த நேரத்துல உங்க ஹைக்கு வராது, ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார். ஆமென். இங்க வேலை செய்யற இடத்துல உங்கள் நிமித்தம் கர்த்தர் நாம மகிமைப்படுகிற நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அந்த டைம் வரும், அப்ப அவர் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். ஆமென். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் உங்களை எடுக்கணும்னா கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். ஆமென். அப்ப எல்லா இடங்களிலும் கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, வசதிகளை நாம் பயன்படுத்துகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. இந்த கேயாசி கிடைச்ச மேன்மையான சந்தர்ப்பத்தை ஆமென் அவன் இழந்து போயிருந்தான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாம் பயன்படுத்த நேரத்துல என்னை வச்சு கிரியை செய்யுங்க ஆண்டவர்னு ஜெபிக்கணும். இங்க ஏதாவது செய்யுங்க ஆண்டவர் இல்ல, என்னை வச்சு ஒரு கிரியை இப்ப செய்யணும். நீங்க ஆண்டவரை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் பயன்படுத்துங்கன்னு இல்ல, கிரியை செய்யுங்க ஆண்டவன் ஜெபம் பண்ணணும். சந்தர்ப்பம் வருவதுக்கு முன்பதான் வேணா பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னா ஆண்டவரே என்னை கொண்டு கிரியை செய்யுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே, என்னை கொண்டு இந்த இடத்துல ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே என்ற ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு துடிப்பும் ஒரு கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற அந்த பாரம் உனக்குள்ள இருக்கணும். அப்பதான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப அதை நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த காரியங்களை நம்ம உண்மையில இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. எல்லாவற்றிலும் ஆமென். எல்லாவற்றிலும் இந்த எலிசா கேயாசிக்கு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி கொடுத்தார். ஆமென். எலிசாக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, ஆனா எலிசா கேயாசிக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எலிசா எலியாவை பார்க்கல, எங்க எலியாவின் தேவன் என்று சால்வை கிழிச்சு அடிச்சான், கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டான். ஆனா கேயாசிக்கு அந்த சந்தர்ப்பத்தை எலிசா பயன்படுத்தி கொடுத்தார். எப்பா வாய்ப்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஆமென். எதுக்கு ஒரு ஊழியக்காரன் கிட்ட இருந்து வளர்றாங்க அப்படின்னா அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாங்க வாய்ப்பை. எந்த இடத்துல எந்த வசந்தம் சொல்லணும், எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசணும், எந்த இடத்துல எந்த பாட்டை பாடணும், எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் உருவாக்கத்துக்கு தான் ஒரு ஊழியக்காரன் கீழே அடங்கி இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். அப்ப நாங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பா எங்களுக்கு ஊழியக்காரர் அமைத்து கொடுத்தார். ஞானஸ்தானம் கொடுக்க வச்சார், ஞானஸ்தானம் கிளாஸ் எடுக்க வச்சார், ஒவ்வொரு ஜப கூட்டத்துக்கு ஆட்களை அனுப்பினார், போய் விசிட்டிங் பண்ண அனுப்பினார், ஒவ்வொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தார், ஈவினிங் சர்வீஸ் நடத்த உதவி செய்தார். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வாய்ப்புகளை கர்த்தர் பயன்படுத்துவார். அதற்கெல்லாம் நாம் தகுதியா இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார்னா அந்த இடத்துல கிரியை செய்ய அர்ப்பணிக்கணும். ஆமென். கிரியை கொண்டுதான் காரியம் நடைபெறும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா போயிடும். நான் கிரியை செய்ய முடியலன்னா என்னை கர்த்தர் நிறுத்துறதுக்கு உண்டான பயன் இல்லாம போயிடும். அல்லேலூயா. பயன்படுத்துவதற்கு தான் நமக்கு இத்தனை காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். பயன்படுத்தக்கூடாது நினைச்சிருந்தார்னா நம்மளை உள்ளே ஆண்டு கொண்டு வந்திருக்க மாட்டார். ஆமென். பயன்படுத்த வேண்டும் என்று நினைச்சுதான் கர்த்தர் நம்மளை இந்த வழியில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எல்லாவற்றிலும் அல்லேலூயா ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுப்பார். எஸ்தர் கால நேரத்தை தாமதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மொர்தெகாய்ட்ட ஒரு வார்த்தை வருது, நீ இந்த காலத்தை நீ
கவனமா இல்லாமல் நீ அதை முன்னெடுக்காம இருந்தீனா வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். ஆமென். அப்ப இதை சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பயம், இல்ல எனக்கு கொடுத்த வாய்ப்பை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஆமென். எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகமும் பாரமும் எஸ்தருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லவரா இருப்பாராக. அப்ப எல்லா வருஷமும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை நடத்த வேண்டும் என்பதை ஒரு ஜெபத்தோடு நாம் முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கணும். ஆமென். சந்தர்ப்பங்கள் என்பது தேவன் நம்மை பயன்படுத்த நமக்கு அமைத்து கொடுப்பது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 10வது வசனம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தேனே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நபரோடு தன்னுடைய டிராவலை ஏற்படுத்தினார். பர்னபா முதல் கொண்டு எப்பாப்பிரா வழியிலும் அநேகர் பவுலோடு கூட டிராவல்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த தீமோத்தேயு மட்டும்தான் அவனோடு கூட கிரியை நடப்பிக்கிறவனாய் மாறினான். உங்கள் காரியங்களிலே உண்மையாய் விசாரிப்பதற்கு இவன் தான் என்று பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பி 2 அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாருமே டிராவல் பண்ணி இருக்கிறாங்க, ஆனா இவன் தான் உண்மையான மனதோடு கூட இவனோட ஐக்கியமா இருக்கிறான். அல்லேலூயா. பர்னபா தொடங்கி நிறைய பேர் பவுலோட டிராவல் பண்ணாங்க, ஆனா யாருக்குமே பவுல் இந்த சாட்சியை சொல்லல. தீமோத்தேயு தான் சொல்றாரு, உங்கள் காரியங்களை விசாரிப்பதற்கு இவனை போல உண்மையில வேற யாருமே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்? இவனோடு கூட இவன் கற்றுக்கொள்ள விரும்பினான், இவனோடு கூட இருந்து செயல்பட விரும்பினான், இவனோடு கூட இருந்து கர்த்தரோடு கூட வளர விரும்பினான். அல்லேலூயா. கேயாசி போல ஏதோ ஒரு நோக்கத்தோடு இல்ல, இவன் நோக்கம் என்ன? தேவனோடு கூட உறவாடிக்கிட்டே இருக்கணும், தேவனோடு கூட ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பவுல் சாட்சி சொல்றான், இவனை போல யாருமே இல்ல. அல்லேலூயா. அப்போ தேவனோடு கூட உறவாடி பவுலை போல இவனை மாறினான். ஆமென். அதான் சொன்ன, பூவோடு சேர்ந்து நாரை என்ன பண்ணிடணும், மணக்கணும். இயேசுவோடு வந்துட்டா நாம எல்லாருக்கும் வாசனையா மாறிடணும், நாச்சமா மாறிடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இவன் பயன்படுகிறவனாக தன்னை மாற்றுவதற்கு அர்ப்பணித்தான். இயேசுவண்டே வருகிற நாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நமக்கு என்ன கிடைக்கும் என்ற நோக்கத்திலே தேடக்கூடாது. நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்ற நோக்கத்துக்கு தேடணும். நமக்கு நடக்குது, நமக்கு எல்லாம் வச்சு ஆண்டவர் சந்திக்கிறார், நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க எல்லா வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நாம் பயன்படுவதற்காக. ஆமென். எதுக்கு ஐயா? நாம் எல்லாம் ஆண்டவருக்கு பயன்படுவதற்காகத்தான் நமக்கு வாய்ப்புகளை வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார். பக்கத்தில் இருக்கிற ஒருவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்ககிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னா அதை கொண்டு ஒன்று செய்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்களை ஏழை என்றும் நான் பணக்காரன் நினைப்பதற்கு அல்ல, அந்த பணத்தை கொடுத்ததான நோக்கம் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்யணும். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருப்பாராக. அப்ப இந்த பவுல் தீமோத்தேயு குறித்து சொன்ன சாட்சி என்ன? அப்ப எல்லாவற்றிலும் இவன் உண்மை உள்ளவன். ஆமென். அப்போ ஊழியம் செய்பவர்களானாலும் இல்ல விசுவாச பிள்ளைகள் ஆனாலும் தேவனுக்கு பயன்படும் வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் அணுகணும். ஆமென். ஏதோ என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இதை ஒரு நல்ல ஒரு அழகா ஒரு சூப்பரா காட்சிப்படுத்தும், பிள்ளைகள் கவனம் செதறக்கூடாது, அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் என்பதுக்காக செய்யறாங்க. ஆனா அதோடு கூட அது முடிஞ்சு போயிடாது. அல்லேலூயா. அப்ப கொடுத்த சந்தர்ப்பத்தை இந்த விபிஎஸ் கர்த்தர் நம்ம கொடுத்தார். அந்த சந்தர்ப்பத்தை எத்தனை பேரை நம்ம டச் பண்றோம், எத்தனை பேரை பிடிக்கிறோம், அதுதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு வசதியில கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். எது சொல்ல வந்தேன்? தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை கர்த்தர் நம்ம ஒருவேளை வெளியே போகணும்னு அந்த புஷ்அப் கொடுத்துட்டார் அப்படின்னா அப்பவே நம்ம வெளியே போக தாண்டிடணும். இல்ல இல்ல இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. ஆமென். ஒரு அந்த நெருக்கடி அதிகமாக தான் இருக்கும்.
அந்த நெருக்கடியிலையும் நம்ம முன்னாடி போகணும். அதான் கர்த்தர் விரும்புவார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ ஊழியம் செய்கிறவர்களானாலும் விசுவாச பிள்ளைகளானாலும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை, சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா, ஆமென், அதுல இருந்து கர்த்தர் நம்மை கொண்டு போற திட்டம் பிளாக் ஆகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் தருகிற சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பண்ணணும்? பயன்பட செய்யணும். அல்லேலூயா. எங்கேயோ இருந்த தாவீதை கொண்டு வந்து ஏன் பெலிஸ்திய யுத்தத்துக்கு கர்த்தர் கொண்டு வரணும்? எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்தவனை ஏன் அவங்க அப்பா அண்ணனை போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாப்பான்னு உள்ள அனுப்பணும்? உள்ள போனவன் ஏன் கோலியாத் அவன் கண்ணில் படணும்? ஏன் அவன் போய் அங்க நிக்கணும்? ஆமென். அப்ப அவனை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். இது அவனை ஜெயிக்கணும் என்பதுக்கு அல்ல, அவன் உள்ள வரணும். ஆமென். அவன் அந்த இஸ்ரவேல் ராணுவத்துக்குள்ள வருவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவன் கோலியாத்தா இருந்திருக்கலாம், வேற யாரா இருந்திருக்கலாம். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தினான். ஆமென். அவன் சரியான நோக்கத்தோட இந்த இடத்துல அடிக்க முன்னாடி வந்தான். அதனாலதான் கோலியாத்தை விழுந்தான். அப்ப கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டாருன்னா அதுக்கு நான் போய் முன்னாடி நிக்கணும். ஆமென். நான் முன்னாடி நிக்கல அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வரவும் கர்த்தருக்கு தெரியும். அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணனா? பயன்படுத்தினான். அதே போலதான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்கங்க. ஆமென். நீங்க எதிர்பார்க்கிற டைம்ல இது கிடைக்காது, எப்போ வேணா கிடைக்கும். ஆமென். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியமா அதை பயன்படுத்திக்கங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் இல்ல வீட்டு கூட்டம் நடத்துறீங்களா, அதை பயன்படுத்திக்கங்க. ஆராதனை நடத்துறீங்களா, அதை பயன்படுத்திக்கங்க. அந்த சந்தர்ப்பம் நீங்கள் பயன்படுத்த தவறினால் அந்த சந்தர்ப்பம் திருப்பி கிடைக்காது. ஆமென். நாங்க எதிர்பார்த்து வரல, கர்த்தர் கொண்டு வந்தார், கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். அல்லேலூயா. அந்த சவாலை சந்திப்பது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சந்தர்ப்பத்தை மட்டும் இழந்துட மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஊழிய சந்தர்ப்பத்தை எதற்காக இழந்துட மாட்டேன். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப தாவீதுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணா? பயன்படுத்தினா. இப்படி நம்ம கொடுக்கும் சந்தர்ப்பங்களை நாம் கிரியை செய்ய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எஸ்தர் அந்த ஜெப நேரத்தை சரியா பயன்படுத்தினான். அவ அந்த நேரத்தை தவறி இருந்தா அப்படின்னா அநேக யூதர்கள் மடிஞ்சு போயிருப்பாங்க. ஆமென். ஒருவேளை நாம அந்த இடத்துல பயன்படுவதனால ஒரு ஆத்மா பாதுகாக்கப்பட நமக்கு தெரியாது. நம்ம இங்க நடக்கிறத தான் பார்க்கிறோம். ஒரு நம்ம ஜெபத்தினால, நாம இங்க கூடி ஜெபிக்கிறதுனால, நம்ம ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறதுனால ஒரு ஆத்மா பாதுகாக்கப்படுது. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம கூடி வச்சிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம், கண்ணுக்கு தெரியாம நீங்க நின்னு போராடி இவங்களுக்காய் அவங்களுக்காய் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறீங்க போராடி, அந்த பலனை ஒரு நாள் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிலாம் நம்மளும் அப்படிதான் வந்திருப்போம். நம்மளே அப்படிதான் உள்ள கர்த்தர் கொண்டு வந்திருப்போம். நமக்காக ஏதோ ஒரு கூட்டம் ஜெபிச்சிருக்கோம், நம்மளுக்காக ஏதோ ஒரு கூட்டம் கையை பிடிச்சி ஜெபிச்சிருக்கோம், எனக்காக ஒரு கூட்டம் ஜெபிச்சிருக்கோம். அப்படி ஜெபிச்சதுனால தான் இன்னைக்கு நான் உள்ள இருக்கேன், நீங்க உள்ள இருக்கிறீங்க. அப்ப நீங்க இங்க கையை பிடிச்சி ஜெபிக்கிறதுனால யாருக்கும் தெரியல, பேரை சொல்லி ஜெபிக்கிறோம். எவரும் தெரியாது, பேரை சொல்லி ஜெபிக்கிறோம். அவங்க எங்க பிறந்தாங்கன்னு தெரியாது, யார் கூட பிறந்தா யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெபிக்கிறோம். ஏன்? அவங்க விடுதலை ஆகணும். அவங்களுக்கு நமக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது. ஆமென். ஆனா ஒரு ரத்த சம்பந்தம் இருக்குது, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கும். ஆமென். நமக்கு இங்க யாருக்குமே ரத்த சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு ரத்த சம்பந்தம் இருக்குது. அது என்ன பாசிட்டிவோ என்ன நெகட்டிவோ தெரியாது. ஆனா இயேசு ரத்தத்தை நம்ம எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ என்னென்ன வேற என்னென்னமோ இருக்குது இல்லையா, எதுன்னு தெரியாது. ஆனா அந்த ரத்தத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அப்படிப்பட்ட காரியத்துல அப்ப கேயாசி தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இழந்து போனான். ஆனா அடுத்த கட்ட தீர்க்கதரிசியாக வேண்டியவன் அந்த மேன்மை என்னன்னுட்டான்? இழந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், எஜமான் நிராகரித்த அந்த செல்வத்துக்கு முன்னாடி அவன் கண்டு போச்சு. உன் சால்வை தேவையில்லை, உன் பொண்ணு எனக்கு தேவையில்லை, கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பினவனுடைய பின்னாடி கேயாசி போனான். அதுக்குத்தான் தரிசனத்தை விட்டு இன்னொரு தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுறது. ஆமென். அப்ப இவன் தரிசனம் எப்படி இருக்குது? உன்னால நான் வாழ்ந்தேன்னு இருக்க வேண்டாம், என்ன ஆண்டவர் நடத்துறார், என்ன ஆண்டவர் எல்லா வச்சுல மேன்மையா வச்சிருக்கிறார், அது போதும்னு சொல்லி ஓடனவன அவன் பின்னாடி அப்படி வர வேண்டிய எப்படி ஆயிட்டான்? பின்னாடியே போய் இப்பதான் எஜமான் என்ன அனுப்புனாரு, கொடுத்து நான் வாங்கிட்டு போயிடுறேன், நான் சொல்லியே இருக்க மாட்டேன், பாஸ்ட் தான் சொன்னாரு, உன்னை பாட வேணான்னு சொல்லிட்டாப்புல, உன்னை ஊழியத்துக்கு போக வேணான்னு சொல்லிட்டாப்புல, பாஸ்ட் தான் சொன்னாப்புல, எனக்கு அந்த மூஞ்ச பார்த்து கூட இருக்க மாட்டேன், யார் என்னன்னு தெரியாது. ஆமென். அவன் அப்படிதான் சொன்னான். ஆமா ஆமா, இப்பதான் எலிசா தான் அனுப்பினாப்புல, யாரோ 2 பேர் வந்திருக்கிறாங்க, எதை வாங்கின சொன்னாப்புல. ஆமென். அப்போ அவன் தரிசனத்தை விட்டு பின்னாடி போயிட்டான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, அப்ப ஊழியக்காரன் தரிசனத்தை பார்த்து வளராம வசதி தேடி வளர்ந்தான்.
எனக்கு இது இருந்தா தான் வாழ முடியும்னு நினைச்சான். ஆனா அது அல்ல, எலிசா தரிசனம் வேற மாதிரி இருந்தது. அப்ப அந்த தரிசனத்துக்கு பின்னாடி ஓடாம வசதி வாய்ப்பு பின்னாடி ஓடிட்டான். அல்லேலூயா. அதனால ஓடுனதுனால ஊழியம் வரல, ஊழியமும் கிடைக்கல, குஷ்டம் மட்டும் தான் கிடைச்சது. ஆமென். அப்போ எங்கேயோ போக வேண்டிய ஒரு ஆள், இஸ்ரவேல் சரித்திரத்தில் வந்து நிற்க வேண்டிய ஒரு ஆளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாம போச்சு. ஏன்? கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்த தவறிட்டான். கர்த்தர் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். எலிசா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் கேயாசி என்ற பெரிய நாம மேல வந்திருக்கணும். ஆனா வராம போனது காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த ஒரு பண ஆசை, அவனுக்குள்ள இருந்த தரிசனத்து மேல இல்லாத ஒரு ஆசை, வேற காரியத்துக்கு விலகி போன அவனுடைய ஆசை அவன் மேல அந்த அன்பு இல்லாம போயிடுச்சு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் எலிசா வல்லமையா பயன்படுத்த காரணம், எலியா கூப்பிட்ட உடனே தன்னுடைய எல்லா ஏர்மாடை உடைச்சு பலி செலுத்திட்டு கலப்பையை உடைச்சு என்ன பண்ணியாச்சு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எலிசா சொல்லல, வேதத்துல இருக்க எலிசா சொல்ற. எலியா அழைப்பின் அழைத்த உடனே என்ன ஆச்சு? எலியான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? எலிசான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? எனக்கு அது தெரியுமா டவுட் ஆகுது நீங்க பாக்குறத பார்த்தா. இவ்வளோ நேரம் 1 மணி நேரமா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா எடுத்துருக்கிறேன். எனக்கு என்னமோ எலியான்னு எல்லாம் அப்படியே பார்க்குறேன், எலிசா அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆமென். என்னம்மா எலியா தெரியுமா? எலிசா தெரியுமா? நீங்க எப்படின்னா அப்படிதான் போய் ஆகணும், வேற என்ன பண்றது? கேள்வியா கேட்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? ஏர்மாடை எடுத்துட்டான், பலி செலுத்திட்டான், கலப்பையை உடைச்சாச்சு. கலப்பை மேல கையை வச்சு திரும்பி என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஊழியம் அந்த எண்ணம் வந்த உடனே ஊழியத்துல என்ன கொடுப்பாங்க? ஊழியத்தில் எப்படி பயன்படுத்துவாங்க? என்ன வாய்ப்பு கொடுப்பாங்களா? எனக்கு எப்படி வருவாங்களா? ஒரு மேன்மையை கொண்டுதான் இன்னைக்கு ஊழியம் டிராவல் ஆகுது. ஊழியம் என்பது எதிர்பார்த்து செய்வது கிடையாது. இந்த சபையில் நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க, தயவு செஞ்சு எதையும் எதிர்பார்த்துறாதீங்க. அல்லேலூயா. கண்டிப்பா கண்டனமா தான் சேர்ந்து வருமே தவிர வேற எதுவும் இங்க இருந்து வராது. ஆமென். என்னை மேன்மைப்படுத்துவாங்களா? என்னை உயர்த்தி பேசுவாங்களா? என்ன அப்படியே அப்படியே கொண்டு போவாங்களா? அப்படியெல்லாம் கொண்டு போக மாட்டோம். ஆமென். எங்க உடைக்கணுமோ அங்க உடைப்போம். ஆமென். எங்க பேசணுமோ அங்க பேசுவோம், எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுதே ஊழியத்திற்கு என்ன கிடைக்கின்ற எதிர்பார்ப்போடு வர அநேகர். அதனால்தான் அநேக ஊழியங்கள் இல்லாம போற நோக்கம். ஆமென். எது கொடுத்தாலும் வச்சு நடத்துற கிருபை நமக்கு இருக்கணும். அந்த கிருபையை கொடுத்துதான் உள்ள அனுப்புவார். ஆனா இல்ல, எனக்கு இவங்கள மாரி, எனக்கு அவங்கள மாரி சபை வளரணும்னா வளராது. எனக்கு என்ன நோக்கமோ அந்த நோக்கத்துல போனா சபை வளரும். இவங்கள மாரி சபை வளரணும், அவங்கள மாரி சபை வளரணும் இல்ல, எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா என் சபை வளரும். அதனாலதான் எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு இடத்துல பிளஸ்ஸா போகலாம், ஒரு இடத்துல மைனஸா போகலாம். பயன்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அது நடக்கணும் என்பது அவருக்கு தெரியும். அது நடக்குது அது அவர் விருப்பம். இன்னைக்கு நம்ம பண்ணதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் தப்பு. அவர் நடத்தணும்னு நடத்துவார். இல்ல இது உனக்கு வேணாம் அப்படின்னா வேணாம். ஆனா முன்னாடி போறது நம்ம கடமை. ஆமென். இன்னைக்கு நம்ம முன்னாடி போனாலே அது ஜெயமா மாறிடும் நினைக்கிறோம். இல்ல, அது தப்பு. முன்னாடி போங்க. அது ஒன் பாசிட்டிவா கூட இருக்கட்டும், இல்ல நெகட்டிவா கூட இருக்கட்டும், அது அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நம்ம முன்னாடி போனாலே எனக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நடக்கணும்ன்ற எதிர்பார்ப்போடு முன்னாடி போகாதீங்க. ஆண்ட ஒரு இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மைனஸை உள்ள கொண்டு வருவார். ஆமென். அது அவருடைய ஊழியத்தின் அனுபவம். நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் அப்படிதான் நினைச்சேன். அது நிறைய பேக்ட்ராப் ஆச்சு, எனக்கு நிறைய பேக்ட்ராப் ஆச்சு, நிறைய ஒரு இரக்கத்தை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விதமான ஊழியத்தில் வந்தாலே ஒரு சில காரியம்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒண்ணுமே இல்ல, நீ நினைச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு உடைச்சதுக்கு அப்புறம் தான் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப நம்ம முன்னெடுக்கிறது எல்லாமே, நான் இப்போ ஒரு நாள் ஜபத்தை ஏற்படுத்துறோம், அந்த ஜபம் தொடர்ந்து போகாம இருக்கலாம், பரவாயில்ல. ஏற்படுத்தினால இருக்கு நடந்துச்சு, அதற்கு கத்தருக்கு சோத்திரம், ஜபம் தான் பண்ணோம், அவ்வளவுதான். அப்ப அடுத்த கட்டத்துக்கு அடுத்த விஷயம் கத்தர் கொடுப்பார், அடுத்த ஜபத்தை கொடுப்பார். ஆமென். அப்ப மண்டே இஸ்லாமியர்களுக்காக ஜெபிக்கிறோமா, ஜபம் நடந்துகிட்டே இருக்கட்டும். இந்த சந்ததி திருப்புறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு நாள் திரும்பும், அது வரைக்கும் நம்ம ஜபம் போய்கிட்டே இருக்கட்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஜெபிக்கிற நோக்கம் இல்லாம ஜெபிச்சிடாதீங்க. இதை பாஸ்டர் சொல்லிட்டான்னு ஜெபிச்சிடாதீங்க, அதான் தப்பு. அதான் சொன்னேன், இந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஜெபிக்கிற சந்தர்ப்பத்தை எங்கள் சபை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் பொழுது உங்கள் விசுவாச வாழ்க்கை வளரும். ஆமென். உங்களுக்காக உங்களுடைய அந்த கோட்டுக்குள்ள ஜெபிச்ச ஜெபம் இன்னைக்கு சமுதாயத்துக்காக, மக்களுக்காக, தேசத்துக்காக திறப்புல நிற்கிற ஜெபமாய் மாறி இருக்குது. அப்ப அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கத்தருக்காய் மேல வரும்பொழுது கத்தர் உதவி செய்கிறார். ஆமென்.
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென். அப்போ எலியா சொன்னா நான் தேவனுக்கு முன்புதான் நிக்கிறவன். எலிசா சொன்னா எலியாவின் தேவன் எங்கே? கேயாசின் சொன்னா எங்க செல்வம் எங்கே? இதுதான் மார்ச் தரிசனம். அல்லேலூயா. இந்த இடத்துல உங்களுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பெல்லாம் சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்துங்க. பயன்படுத்துற நேரத்துக்கும் பதில் சொல்லணும். பயன்படுத்த வாய்ப்பு கொடுத்தார்ல, ஏன் இதை நீ இழந்த அப்படின்றதுக்கும் பதில் சொல்லணும். ஆமென். அப்ப கர்த்தர் கொடுத்த எல்லா சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப அந்த கோல் எலிசாவின் கோலா தான் இருந்தது. ஆனா எலிசாவின் தேவனோட ஐக்கியம் இல்லாம இருந்தது. ஆமென். கோல் எலிசாது தான். ஆனா அந்த கோலை கொடுத்தது ஆண்டவருடைய கரம். அப்ப அந்த ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல கனெக்ஷன் அங்க இல்ல கேயாசியோட. அதனாலதான் அந்த கோலால அங்க ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தை எல்லார் கையிலயும் இருக்குது. ஆனா ஒரு சிலர் வாழ்க்கையில மட்டும் கிரியை நடக்குது. இந்த கோலை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது. இன்னைக்கு எல்லா விசுவாசத்தையும் பைபிள் இருக்குது. இதனால நடக்கிற அற்புதம், அதிசயம், அடையாளம் வேற. அப்ப இந்த கோலை நான் சரியா பயன்படுத்தினா அற்புதங்கள் அதிசயமா நடக்கும். இந்த கோலை நான் பயன்படுத்தல அப்படின்னா தான் அந்த கோல் என் வாழ்க்கையில துளிர்க்குமா துளிர்க்காதான்னு தெரியாது. இதை பயன்படுத்தினா துளிர்க்கும். இந்த கோலை பயன்படுத்த தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இல்ல தாவீது அப்படி சொன்னார் இல்லையா, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு நேரத்துல இலையும் வரும், அதாவது இப்படியும் திரும்பும். கோலும் தடியும் ஒண்ணுதான். ஒரு நேரத்துல அந்த கோல் எப்படியா மாறும், இலையை பிச்சு பிச்சு போடுவார், பச்சை பச்சா போடுவாப்புல. சாப்பிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிருப்போம், திடீர்னு கோலை இப்படி திருப்பாப்புல. ரொம்ப சாப்பிட்ட நீ, அதுதான் கோல தடி. அதுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தேவைப்படும் போது தேய்ச்சது, ஆட்சுது, அரவணைக்குது. ரொம்ப பண்ணா எட்டி இடுப்பு மேலே ஒதுக்குது. உதைக்கலன்னா நீ எங்கேயும் மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். இந்த கோல் அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கோல் இது ஒரு ELSல வாங்குனதோ இல்ல ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஸ்டோர்ல வாங்கின கோலா இருந்தா அப்படியே தான் இருக்கும். இது தேவனுடைய கோல்னு எப்ப நீ நினைச்சு அதை உள்ள கொண்டு போறியோ அப்போ வாழ்க்கையில கிரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப இது என்ன கோல் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது ஆண்டவர் நமக்காய் கொடுத்ததான பெரிய கோல். இந்த கோலை நான் எப்படி பயன்படுத்துறேன், இதை பயன்படுத்தாம நம்மளால வளர முடியாது. ஆமென். இதை பயன்படுத்தாம ஆமென். ஆல்ரெடி ஒரு நாள் தூக்கி காட்ட சொல்லியாச்சு. இப்படி தூக்கி காட்டுங்க, எப்படி வளர்ந்துக்குதா வளர்தான் தெரியாது. இப்படி தாட்டினா தெரிஞ்சிடும். ஆனா திருப்பி திருப்பி காட்டினா அது உங்களுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஸ் ஆயிடும் இல்லையா, ஏதோ ஒரு மாதிரி ஆயிடும். ஆமென். ஏன்னா படிக்கிற பைபிளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், ஃபுல்லா அழுக்கா இருக்கும். அதெல்லாம் மண்ணில் போட்டு பட்டி ஏற்றிட்டு வந்துடாதீங்க. அது பண்ணாலும் பண்ணுவீங்க நீங்க. படிக்கிற பைபிள் நல்லா திருப்புற பைபிளே தெரிஞ்சிடும், எப்படியோ 4 பக்கம் கிழிஞ்சிருக்கும். திருப்புல கிழிச்சிடாதீங்க. நீங்க பொறுமையா திருப்பி திருப்பி படிச்சிருந்தா கண்டிப்பா ஏதோ 2 பக்கம் கிழிஞ்சிருக்கும். அதுல நிறைய பேஜ் ஒட்டி இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் அதுல அந்த அளவுக்கு போலன்னு அர்த்தம். இந்த தடியை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படி நீங்க வளரலாம். அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான ஆசை அவனை அழைப்பு விட்டு வெளியே கொண்டு போயிடுச்சு. ஆமென். உலக பிரகாரமான ஆசை அழைப்பை விட்டு வெளியே கொண்டு போயிடுச்சு. அப்ப இன்றைக்கு அந்த அழைப்பின் மேல நாம கவனமா இல்லை அப்படின்னா நம்மளும் வெளியே போறது வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஜெபம் பண்ணுவோமா?